1929ஆம் ஆண்டு பகத்சிங்கும் படுகேஷ்வர் தத்தும் டெல்லியில் உள்ள மத்திய சட்டப்பேரவையில் குறைந்த தீவிரம் கொண்ட குண்டுகளை வீசி ஒரு துணிச்சலான செயலை செய்தனர். யாருக்கும் தீங்கு விளைவிப்பதற்காக அல்ல, அநீதியான பிரிட்டிஷ் சட்டங்களுக்கு எதிராக. குண்டுவெடிப்புக்கு பிறகு அவர்கள் தப்பி ஓடுவதற்கு பதிலாக இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிட்டனர். மேலும் தங்கள் செய்தியை பரப்புவதற்காக துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக பேசுவதற்காக அவர்கள் விருப்பத்துடன் கைது செய்யப்பட்டனர். விசாரணையின் போது பகத்சிங் அச்சமின்றி நீதிமன்ற அறையை ஆங்கிலேயர்களின் அநீதியை அம்பலப்படுத்த ஒரு மேடையாக பயன்படுத்தினார். பின்னர் லாலா லஜபதி ராயின் மரணத்திற்கு பழிவாங்கும் செயலாக பிரிட்டிஷ் அதிகாரி ஜே.பி. சாண்டர்ஸின் கொலையில் அவர் தொடர்பு கொண்டார். பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மார்ச் 23, 1931 அன்று வெறும் 23 வயதில் பகத்சிங் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒழிக என்று சிரித்துக்கொண்டே தூக்கிலிடப்பட்டார். அவர் தூக்கு மேடைக்கு நடந்து சென்றபோது இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தைரியம் மற்றும் தியாகத்தின் காலத்தால் அழியாத அடையாளமாக மாறினார்.